ஹாய் ஹலோ அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராமச்சந்திரன். இது உங்கள் ராம்சன் அகாடமி. நண்பர்களே, நம்ம பாருங்க. ஸோ ஒரு பக்கம் 10th புக்கு தமிழ், ஒரு பக்கம் நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம், லைவ் டெஸ்ட் ஒரு பக்கம் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ 6th தமிழ் ஆரம்பிச்சோம். இப்போ என்ன பண்ணிட்டோம், 10th புக்கு வரலும் வந்துட்டுங்க. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு 10th ஃபுல் ரிவிஷன் பார்க்க போறோம். நம்ம அப்புறம் +1 +2 புக்கு நம்ம ஸ்டார்ட் பண்ண போறோம். சரிங்களா? சரிங்க. இப்போ அதில் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 10th சோசியல் புக்கு நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கோம். ஸோ ஒரு லெசனா பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அதில் நம்ம அழகு 8 யூனிட் 8 தேசியம் காந்திய காலகட்டம் தான் அதை நம்ம பார்க்க போறோம். ஸோ மொத்தம் எத்தனை கொஸ்டின் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 50 கொஸ்டின் இருக்குங்க. ஸோ இந்த பாடத்தை போல அலசி ஆராய்ஞ்சு உங்களுக்கு எடுக்கப்பட்டிருக்குங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு டெஸ்ட் போல இதை அட்டன் பண்ணுங்க. ஒரு பேப்பர் எடுத்துங்க, 1 to 50 போட்டுங்க. ஒரு டெஸ்ட் போல அட்டன் பண்ணுங்க. அதுக்கு உங்களோட மார்க் எவ்வளோ அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ தயவுசெய்து வீடியோ பார்க்காம டெஸ்ட் போல அட்டன் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எக்ஸாம் அட்டன் பண்ண அந்த ஃபீலும் வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? சரி, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்ம சேனலுக்கு அது முன்னே புதுசாக வந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிஃபிகேஷன் ஆல் அப்படின்றதையும் கொடுத்துங்க. அப்பதான் நம்ம போடுற வீடியோஸ் உடனடியாக உங்களுக்கு வந்துட்டு இருக்கும். ஓகேங்களா? சரிங்க, நம்ம முதல் கேள்வி ஸ்டார்ட் பண்ணலாம் பாருங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க, மகாத்மா காந்தி பிறந்த நாள் எது? ஸோ ஏன்னா காந்திய காலகட்டம் தான் நம்ம பார்க்கறோம் இல்லையா? ஸோ மகாத்மா காந்தியோட பிறந்த நாள் எது அப்படின்றத வந்து நம்ம இதை பார்க்க போறோம். சரிங்களா? சரி, இதுக்கான ஆன்சர் என்ன அப்படின்னு எடுங்க. கொஞ்சம் வேகமா வந்து நீங்க ஆன்சர் எடுங்க. ஓகேங்களா? சப்போஸ் நான் வேகமா ஆன்சர் சொல்ற உங்களுக்கு ஃபீல் இருந்தது அப்படின்னா நீங்க என்ன பண்ணுங்க, ஸோ வீடியோ பாஸ் பண்ணி கூட நீங்க என்ன பண்ணலாம், ஆன்சர் எடுத்துட்டு நீங்க அப்புறம் கூட நீங்க ப்ளே பண்ணி பார்த்துக்கலாம். ஓகேங்களா? சரிங்க. அப்படியே நம்ம வீடியோ பார்க்க வந்துக்கிறோங்க. அப்படியே அந்த லைக் பட்டனை கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணுங்க. ஓகேங்களா? நம்ம எல்லா டெஸ்ட் ஃப்ரீயா தான் போட்டுட்டு இருக்கோம். எல்லாமே இதை தான் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நீங்க லைக் பட்டனை மட்டும் பிரஸ் பண்ணா போதும். புதுசாக வந்தவங்க சப்ஸ்கிரைப் பண்ணா போதும். உங்க ஃப்ரெண்ட்ஸ்களுக்கு ஷேர் பண்ணுங்க, அவங்களும் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஓகே, மகாத்மா காந்தி பிறந்த நாள் என்னைக்குங்க? 1869 அக்டோபர் 2ஆம் நாள். ஓகேங்களா? அப்ப ஏதாங்க வந்து இதுக்கான ஆன்சர். இதை தான் நம்ம என்ன கொண்டாடிட்டு இருக்கோம், ஸோ காந்தி ஜெயந்தியா நம்ம வந்து கொண்டாடிட்டு இருக்கோம். 1869 அக்டோபர் 2 எங்க பிறப்பாருங்க? குஜராத்ல இருக்கக்கூடிய போர்பந்தர் அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்ணிருப்பாரு, பிறந்திருப்பார். ஓகேங்களா? மோகன்தாஸ் கரம்சந்த் காந்தி. ஓகேங்களா? சரி, செகண்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. காந்தி ரயில் பயணத்திலிருந்து இறக்கி விடப்பட்ட இடம் எது? சோ பாருங்க, காந்தி என்ன பண்ணிருப்பாருங்க, சோ ஒரு இங்கிலாந்துக்கு போயிட்டு அங்கேயும் படிச்சிருப்பாரு. அதுக்கப்புறம் வழக்கறிஞரையும் முடிச்சிருப்பாரு. சோ சவுத் ஆப்பிரிக்கால வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு சம்பந்தமா வந்து ஒரு போராட்டம் என்ன பண்ணிருப்பாங்க. இவர் வந்து முதல் வகுப்பு பெட்டியில இருந்து நம்ம வலுக்கட்டாயமா வெளியேற்றப்பட்டிருப்பாரு. சோ அது எந்த இடம் அப்படின்றத வந்து உங்களுக்கான கேள்விங்க. சோ இதுக்கான ஆன்சர் எதுங்க? சி தாங்க இதுக்கான ஆன்சர். பீட்டர் மாரிட்ஸ்பர்க். ஓகேங்களா? சோ பீட்டர் மாரிட்ஸ்பர்க் அப்படின்ற இடத்துல தான் பண்ணிருப்பாரு, ரயில் நிலையத்துல தான் அவர் வந்து இறக்கி விடப்பட்டிருப்பாரு. ஓகேங்களா? எங்க போயிருப்பாரு, டர்பன்ல இருந்து பிரிட்டோரியா அப்படின்ற இடத்துக்கு ரயில் மூலமா போயிருக்கிறப்போ சோ முதல் வகுப்புல கருப்பர்கள் இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, இவரை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கீழே வந்து இறக்கி விட்டுருப்பாங்க. ஓகேங்களா? அப்போ இதுக்கான ஆன்சர் வந்து சிங்க. ஓகேங்களா? இங்கதான் இவருக்கு என்ன பண்ணிருக்கும், அந்த அடக்குமுறைக்கு எதிராக வந்து என்ன பண்ணும், போராடுற அந்த உறுதி வந்து இந்த இடத்துல வந்து ஒரு ஏற்பட்டிருக்கும். ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணிருக்காங்க, ஒரு கல்வெட்டை கூட வந்து வைக்கப்பட்டிருக்குங்க. ஓகே, அடுத்து பார்க்கலாம் பாருங்க. கூற்றை கவனி. ஸோ மூன்றாவது கேள்வி, கூற்றை கவனி. 3 கூற்றுகள் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. ஸோ காந்தியோட பிடித்தமான நூல்கள், காந்திக்கு வந்து பார்த்தீங்கன்னா டால்ஸ்டாய், ஜான் ரஸ்கின் இவங்களோட நூல்கள்லாம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த 3 நூல்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குங்க. ஓகேங்களா? இதுல எது தவறா இருக்கு சரியா இருக்குன்னு கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, நிறைய நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க. இதுக்கான ஆன்சர் என்னன்னு பார்க்கலாம் பாருங்க. கடவுளின் அரசாங்கம் முன்னில் உள்ளது. ஓகேங்களா? த கிங்டம் ஆஃப் காட் வித் இன் யூ அப்படின்ற நூல் டால்ஸ்டாயோடைய தான் கரெக்டுங்க. அண்டு தீஸ் லாஸ்ட். ஓகேங்களா? அண்டு தி லாஸ்ட். ஓகேங்களா? அப்படின்ற நூல் ஜான் ரஸ்கினோட தான், இதுவும் கரெக்ட் தாங்க. சட்ட மறுப்பு, சிவில் டிசபிடன்ஸ் அப்படின்ற அந்த புக் வந்து பார்த்தீங்கன்னா யாரோடையது, தாரோடைய தான். ஓகேங்களா? இதுவும் கரெக்ட் தாங்க. ஓகே, இந்த புத்தகங்கள்லாம் படிச்சதுக்கு அப்புறம் தான் காந்திக்கு மிகப்பெரிய ஒரு தாக்கம் வந்து ஆகும், உள்ளாகும். ஓகேங்களா? அப்ப இங்க எல்லாமே சரியா இருக்கிறதுனால டி தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 4வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணை நிறுவிய ஆண்டு எது? காந்தியடிகள் டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு எது? சோ இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? 1910ங்க. ஓகேங்களா? சி தான் இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா? சாரி, அரேஞ்ச்மெண்ட்ல கொஞ்சம் லாஸ்ட் கொஸ்டின் வந்து மேலே ஏறிட்டுக்குது. ஸோ காந்தியடிகள் வந்து டால்ஸ்டாய் பண்ணையை நிறுவிய ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா 1910 தான் வந்து டால்ஸ்டாய் பண்ணை நிறுவி இருப்பாரு. பீனிக்ஸ் குடியிருப்பு அப்படின்றத வந்து பார்த்தீங்கன்னா 1905 பண்ணியிருப்பாருங்க. ஓகேங்களா? ஸோ வங்க பிரிவினை அப்பெல்லாம் பீனிக்ஸ் குடியிருப்பை பண்ணியிருப்பாரு. டால்ஸ்டாய் பண்ணை வந்து பார்த்தீங்கன்னா 1910 வந்து பண்ணியிருப்பாருங்க. ஓகேங்களா? அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, அடுத்து உங்களுக்கான கேள்வி பாருங்க. 5வது கேள்வி, ஒப்பந்த தொழிலாளர்கள் மீது விதிக்கப்பட்ட தலைவரி எந்த ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது? சோ ஒப்பந்த தொழிலாளர்கள் மேல என்ன பண்ணிருப்பாங்கன்னா ஒரு வரி வந்து விதிக்கப்பட்டிருக்கும். சோ காந்தியடிகள் என்ன பண்ணிருப்பாருங்க, அதுக்காக வந்து போராட்டத்தை வந்து ஏற்படுத்திருப்பாரு. ஓகேங்களா? அதுக்கப்புறம் அந்த வரி விதி என்ன பண்ணிருக்கும், ரத்து செய்யப்பட்டிருக்கும். அது எந்த ஒப்பந்தத்தின்படி ரத்து செய்யப்பட்டது அப்படின்னு தான் உங்களுக்கான கேள்வி.
சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? காந்தி ஸ்மட்ஸ் ஒப்பந்தம். ஓகேங்களா, பி தாங்க இதுக்கான ஆன்சர். காந்திக்கும் ஸ்மட்ஸுக்கும் இடையே ஒரு ஒப்பந்தம் போட்டப்பட்டிருக்கும். அந்த ஒப்பந்தத்தின் படி தான் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க, இந்த தொழிலாளர்கள் மீது வைக்கப்பட்டிருந்த அந்த தலைவர் என்ன பண்ணப்பட்டிருக்கும், ரத்து செய்யப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அப்ப பி தான் வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 6வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. காந்தியின் அரசியல் குரு யார்? சோ காந்தியோட அரசியல் குரு யார்? சூப்பர். கோபாலகிருஷ்ண கோகலே. ஓகேங்களா, சோ கோபாலகிருஷ்ண கோகலே மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் காந்தி என்ன பண்ணிருப்பார், அவர் மேல அளவுக்கு அறியாத மரியாதை உருவாயிருக்கும். அதுக்கப்புறம் தான் அவர் என்ன பண்ணிருப்பாரு, அவரை தன்னை வந்து அரசியல் குருவாக வந்து கோபாலகிருஷ்ண கோகலே வந்து அப்புறம் தான் என்ன பண்ணிருப்பாரு, இவர் வந்து இந்தியா முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருப்பாரு. அப்பதான் மதுரையில நம்ம உடைகளை பார்த்துட்டு இவரும் என்ன பண்ணிருப்பாரு, எளிமையான உடைகளுக்கு வந்து மாறி இருப்பாரு. அடுத்து 7வது கொஸ்டின் பாருங்க. தீன்கதியா என்பது எங்கு பின்பற்றப்பட்டது? தீன்கதியா என்பது எங்கு பின்பற்றப்பட்டது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க? பீகார். சி தாங்க இதுக்கான ஆன்சர். பீகார்ல இருக்கக்கூடிய சாம்பிரான் அப்படின்ற இடத்துல தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும், இந்த தீன் கதியா அப்படின்ற என்னதுங்க, அவிரி செடி, இண்டிகோ அப்படின்ற அவிரி செடியை வந்து பயிரிடக்கூடிய முறை வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், கட்டாயப்படுத்தப்பட்டிருப்பாங்க விவசாயிகள். அப்ப பீகார்ல தான் வந்து இது வந்து பயன்படுத்தப்பட்டிருக்கும். ஸோ அவர் என்ன பண்ணிருப்பாரு, சாம்பிரான் சத்தியாகிரகத்தை வந்து பீகார்ல வந்து ஏற்படுத்திருப்பாருங்க 1917. ஓகேங்களா, ஸோ அங்கே என்ன பண்ணிருக்கும், ஸோ இது அவரோட முதல் அறப்போராட்டமா வந்து இருந்திருக்கும். ஓகேங்களா, அப்ப பீகார் தான் வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் எந்த ஆண்டு நடத்தப்பட்டது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? 1918ங்க. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 1918ல தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணப்பட்டிருக்கும், அகமதாபாத் மில் வேலை நிறுத்தம் போராட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். என்ன காரணம் அப்படின்னா, அங்க ஜவுளி தொழிலாளர்களுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஸோ 35% போனஸ் வாங்கி தரத்துக்காக என்ன பண்ணிருப்பாங்க, ஸோ இந்த உண்ணாவிரத போராட்டம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். காந்தியோட முதல் உண்ணாவிரத போராட்டம் எதுனா இந்த அகமதாபாத் ஜவுளி தொழிலாளர்கள் போராட்டம் தான். ஓகேங்களா, அது 1918ல தான் வந்து நடந்திருக்கும். அதே 1918ல தான் வந்து பாத்தீங்கன்னா கேடா சத்தியாகிரகம் வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். குஜராத்தில் இருக்கக்கூடிய கேடா மாவட்டத்தில் வரி விலக்கு வேண்டி பார்த்தீங்கன்னா ஒரு சத்தியாகிரகம் ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அதுவும் 1918 தான். ஓகேங்களா, அடுத்து பாருங்க. காந்தியடிகளால் கருப்பு சட்டம் என அழைக்கப்பட்டது எது? காந்தியடிகளால் கருப்பு சட்டம் என அழைக்கப்பட்டது எது? சூப்பர். இதுங்க ரவுலட் சட்டம். ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சோ ரவுலட் சட்டத்தை தான் காந்தி என்ன சொல்லியிருப்பாருங்க, கருப்பு சட்டம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாரு, சொல்லியிருப்பாருங்க. ஓகேங்களா, என்ன பண்ணிருப்பாங்க, விசாரணை யாரோ வேணாலும் கைது செய்யலாம், அவங்களுக்கு தண்டனை கொடுக்கலாம்னு சொல்றப்ப கருப்பு சட்டம் சொல்லிட்டு ரவுலட் சட்டத்தை தான் வந்து காந்தி சொல்லியிருப்பாரு. அப்ப ஏதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகேங்களா, சோ அடுத்த கொஸ்டின் பாருங்க, 10வது கொஸ்டின். ரவுலட் சட்டத்தை எதிர்த்து நாடு தழுவிய சத்தியாகிரக போராட்டத்திற்கு அழைப்பு விடுத்த நாள். சோ ரவுலட் சட்டத்தை எதிர்த்து என்ன பண்ணிருப்பாங்க, நாடு தழுவிய ஒரு சத்தியாகிரகத்தை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஏற்படுத்தப்பட்ட காந்தி சொல்லியிருப்பாரு. அப்படி அந்த நாடு செய்த சத்தியாகிரகத்துக்கு வந்து எந்த நாள்ல வந்து அவர் வந்து அழைப்பு விடுத்தார் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஓகேங்களா, சோ இதுக்கான ஆன்சர் எதுங்க, 1919 ஏப்ரல் 6. ஓகேங்களா, பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ 1919 ஏப்ரல் 6 அன்னைக்கு தான் என்ன பண்ணிருப்பாருங்க, இவர் வந்து நாடு தழுவிய அந்த போராட்டத்துக்கு என்ன பண்ணிருப்பாருங்க, அழைப்பு வந்து விடுத்திருப்பாருங்க. ஓகேங்களா, சோ ஏப்ரல் 9 என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க, சாய்புதீன் கிச்சிலு, சத்யபால் இவங்க 2 பேரும் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க, கைது செய்யப்பட்டிருப்பாங்க. ஓகேங்களா, ஆனா ஒரு அழைப்பு விடுத்தது ஏப்ரல் 6 அன்னைக்கு அழைப்பு விடுத்திருப்பாரு காந்தி. ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஜாலியன் வாலாபாக் கூற்றை கவனி. சோ 3 கூற்றுகள் இருக்கு, ஜாலியன் வாலாபாக் சார்ந்த அந்த கூற்றுகள் தான். சோ பாருங்க, ஆன்சர் சொல்லுங்க பார்க்கலாம். சோ நீங்க பொறுமையா படிச்சுட்டு ஆன்சர் எடுங்க. 1919 ஏப்ரல் 13ஆம் நாள் பொதுக்கூட்டம் நடைபெற்றது. ஆமாங்க, சோ அமிர்தசரத்துல வந்து என்ன பண்ணிருப்பாங்க, ஜாலியன் வாலாபாக் அப்படின்ற இடத்துல என்ன பண்ணிருப்பாங்க, 1919 ஏப்ரல் 13ஆம் நாளைக்கு என்ன பண்ணிருப்பாங்க, ஒரு பொதுக்கூட்டத்தை வந்து ஏற்பாடு பண்ணிருப்பாங்க. கரெக்ட் தான், ஏன்னா அந்த பைசாகி திருநாளா இருக்கும். பைசாகி அப்படின்றது சீக்கியர்களோட அறுவடை நாள் தான் பைசாகி. சோ இதுவும் கரெக்ட் தாங்க. துப்பாக்கி சூட்டை நடத்தியவர் மைக்கேல் ஓ டயர். ஓகேங்களா, தவறுங்க. ஓகேங்களா, ஏன்னா இப்போ 1, 2 மட்டும் தாங்க சரியா இருக்கு. இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, ஏதாங்க இதுக்கான ஆன்சர். சரிங்களா, ஏன்னா இங்க வந்து பாத்தீங்கன்னா துப்பாக்கி சூட்டை யார் நடத்துவாருன்னா ரீஜினல் ஹரி டயர் தான் நடத்துவாரு. அப்போதைய ஆளுநராக இருந்தவர் தான் மைக்கேல் ஓ டயர். ஓகேங்களா, அப்ப இவர் கமெண்ட் பண்ணிருப்பாரு, அங்க துப்பாக்கி சூட்டை நடத்துவர் வந்து பாத்தீங்கன்னா ரீஜினல் ஹரி டயர் அப்படின்றத வந்து பண்ணிருப்பாரு. ஓகேங்களா, அப்ப ரெஜினல் டயர்னு வந்திருக்கணும். 3வது கூற்று தவறா இருக்கிறதுனால ஏதான் இதுக்கான ஆன்சர். ஜாலியன் வாலாபாகை கண்டித்து வீர திருமகன் எனும் பட்டத்தை திருப்பி கொடுத்தவர் யார்? சோ ஜாலியன் வாலாபாக்ல நிறைய பேர் இருந்துட்டு இருப்பாங்க இல்லைங்களா, அதனால என்ன பண்ணிருப்பாரு,
தன்னோட வீர திருமகன் அப்படின்ற பட்டத்தை வந்து என்ன பண்ணிருப்பாரு, திருப்பி கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தா யாருங்க, ரவீந்திரநாத் தாகூர். பி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணிருப்பாரு, தன்னோட வீர திருமகன் அப்படின்ற பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டு இருப்பாருங்க. ஓகேங்களா, நைட்வுட் அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த பட்டத்தை கொடுத்துட்டு இருப்பாரு. காந்தி கெய்சர் ஹி ஹிந்த் அப்படின்ற பட்டத்தை வந்து திருப்பி கொடுத்துட்டு இருப்பாரு. நம்ம சுபாஷ் சந்திர போஸ் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஐசிஎஸ் பட்டத்தை வாங்கியிருப்பாரு. அந்த ஐசிஎஸ் பட்டத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, திறந்துட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, சோ இந்த உத்தம் சிங் அப்படின்றது முக்கியமான கேரக்டருங்க. ஓகேங்களா, இவர் என்ன பண்ணிருப்பாரு, ஜாலியன் வாலாபாக்ல நடந்த அந்த காரணமா இருந்த ஓ டயர், ஓகேங்களா, மைக்கேல் ஓ டயர் தானே ஆளுநரா இருந்தாரு. அவரை வந்து உத்தம் சிங் என்ன பண்ணிருப்பான், லண்டன்லயே வந்து சுட்டு கொண்டுட்டு இருப்பாருங்க 1940. ஓகேங்களா, சோ இவரையும் ஞாபகம் வச்சுங்க. சோ இவர் வந்து நைட்வுட் பட்டம், இவர் வந்து கெய்சர் ஹிந்த், இவர் வந்து ஐசிஎஸ் பட்டத்தை வந்து திறந்திருப்பாங்க. அடுத்து கிலாபத் இயக்கம். கிலாபத் இயக்கம் 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. கிலாபத் இயக்கத்தோட 3 கூற்றுகள். கலிபாவுக்கு ஆதரவாக தோற்றுவிக்கப்பட்டது. ஆமாங்க, என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த உலகப்போர், முதல் உலக போர் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த செவ்ரியஸ் உடன்படிக்கை வந்து பாத்தீங்கன்னா துருக்கிக்கு இடையே வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். அப்ப துருக்கியோட சுல்தான் அந்த கலிபாவோட பதவியை பறிக்கப்பட்டு அவர் ரொம்ப அவமானப்படுத்திருப்பாங்க. அதனால அவருக்கு ஆதரவாக உருவாக்கப்பட்டது அந்த கிலாபத் இயக்கம். கரெக்ட் தாங்க. மௌலானா முகமது அலி மற்றும் மௌலானா சவுகத் அலி ஆகியோரால் உருவாக்கப்பட்டது. ஆமா, அலி சகோதரர்களால் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும், இது வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், உருவாக்கப்பட்டிருக்கும். கரெக்ட் தான். 1919 தில்லியில் நடந்த கிலாபத் மாநாட்டிற்கு காந்தி தலைமை தாங்கினார். 1919 தில்லியில வந்து என்ன நடந்திருக்கும், இந்த கிலாபத் மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும். அது யார் தலைமை தாங்கியிருப்பார் அப்படின்னா, யார் தலைமை தாங்கியிருப்பாருங்க, நம்ம காந்தி தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, தலைமை தாங்கியிருப்பாரு. ஆமாங்க, சோ எல்லாமே இங்க கரெக்டா இருக்கிறது. இதுக்கான ஆன்சர் எதுங்க, டி தான் இதுக்கான ஆன்சர். அனைத்துமே சரி. அடுத்து 14வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. காந்தியடிகள் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை கிலாபத் இயக்கம் ஏற்றுக்கொண்ட நாள் எது? சாரி கைஸ், கொஞ்சம் அந்த அரேஞ்ச்மெண்ட் சரியா இருக்குன்னு பார்க்காம நான் பிடிஎஃப் கன்வெர்ட் பண்ணிருக்கேன். அதான் கொஞ்சம் அது வேரியேஷன் இருக்கு, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க. காந்தியடிகள் அகிம்சை மற்றும் ஒத்துழையாமை இயக்கத்தை கிலாபத் இயக்கம் ஏற்றுக்கொண்ட நாள் எது? சூப்பருங்க. இதுக்கான ஆன்சர் நான் பார்க்கலாம் பாருங்க. ஸோ காந்தியடிகளோட அந்த அகிம்சை மற்றும் அந்த திட்டத்தை வந்து பார்த்தீங்கன்னா கிலாபத் இயக்கம் வந்து எப்போ ஏத்துட்டு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1920 ஜூன் 9ங்க. ஓகேங்களா, 1920 ஜூன் 9 தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், இது வந்து ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். சரிங்களா, அப்ப சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஜூன் 9 அலகாபாத்ல கூடிய அந்த கிலாபத் கூட்டம் தான் வந்து பார்த்தீங்கன்னா காந்தியோட இந்த அகிம்சை கூட்டத்தை வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, ஏத்துன்னு இருப்பாங்க. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. ஒத்தியாமை இயக்க தீர்மானத்தை நிறைவேற்றிய நாக்பூர் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? ஆமாங்க, ஒத்தியாமை இயக்கம் நடத்துறதுக்கு என்ன பண்ணிருப்பாங்க, தீர்மானத்தை வந்து நிறைவேற்றி அங்க வந்து ஓகேவும் சொல்லியிருப்பாங்க. அப்போ அது நாக்பூர்ல தான் வந்து அந்த ஐஎன்சி மாநாடு வந்து நடைபெற்றிருக்கும். அப்போ அதனோட தலைவராக இருந்தவர் யார் அப்படின்னா யாருங்க, சேலம் சி விஜயராகவாச்சாரி. மீதாங்க இதுக்கான ஆன்சர். இது ரொம்ப முக்கியங்க. ஏன்னா சேலம் சி விஜயராகவாச்சாரி அப்படின்ற ஒரு தலைமையில் தான் நாக்பூர்ல ஐஎன்சி மாநாடு நடைபெற்றிருக்கும். அங்கதான் இந்த ஒத்துழையாமை இயக்கத்துக்கு என்ன பண்ணிருப்பாங்க, அந்த தீர்மானம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஆதரவா வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா, அப்ப பீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து கூற்றை கவனி. பாருங்க, இங்க 3 கூற்றுகள் கொடுக்கப்பட்டிருக்குங்க. 1922 பிப்ரவரி மாதம் பர்தோலில் வரிகொடா இயக்க பிரச்சாரத்தை காந்தி அறிவித்தார். நீங்க ஒன்னொன்னா எடுங்க, நீங்க ஆன்சர் எடுத்துட்டு இருப்பீங்க, நான் ஒன்னொன்னு எடுத்துட்டு வரேன். ஓகேங்களா, ஆமாங்க, கரெக்டுங்க. 1922 பிப்ரவரி 5ஆம் நாள் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள கோரக்பூர் சௌரி சௌரா என்ற இடத்தில் பேரணியை நடத்தினார். ஆமாங்க, சோ அவரு வரிகொடா இயக்கத்தை ஸ்டார்ட் பண்ணிருப்பார் பிப்ரவரி மாசம். பிப்ரவரி 5ஆம் நாள் என்ன பண்ணிருப்பாங்க, சோ சௌரி சௌரா அப்படின்ற கிராமத்துல என்ன பண்ணிருப்பாங்க, மக்கள் வந்து அப்படியே பேரணியா வந்து போயிட்டு இருப்பாங்க. கரெக்ட் தான். இதில் 22 காவலர்கள் காவல் நிலையத்துடன் தீரில் எரிக்கப்பட்டது. ஆமாங்க, இதுவும் கரெக்ட் தாங்க. சோ அப்ப என்ன பண்ணிருக்கோம், அங்க வந்து காவலர்களுக்கும் அந்த பேரணி நடத்துறவங்ககிட்டே வந்து பார்த்தீங்கன்னா என்ன இருக்கும், பிரச்சனைகள் ஏற்படுத்திருக்கும். ஸோ அந்த பிரச்சனைகள் என்ன இருக்குன்னா காவல் நிலையத்தை தீட்டு அப்படி இருப்பாங்க, 22 காவலர்கள் வந்து அழிச்சிட்டு இருப்பாங்க. ஓகேங்களா, ஸோ அப்போ இது எல்லாமே கரெக்ட் தான். இதுக்கான ஆன்சர் அனைத்துமே சரிங்க. ஓகேங்களா, டி தான் இதுக்கான ஆன்சர். ஸோ இதில் என்ன பண்ணிருப்பாரு, இதனால தான் மனம் வெறுத்து ஒத்துழையாமை தரம் பண்ணிருப்பாரு, கைவிட்டிருப்பாரு காந்தியடிகள். அது எப்படின்னு ஆகுச்சுங்க. அடுத்து தவறானது எது? ஓகேங்களா, 4 ஆப்ஷன்ஸ் இருக்குங்க, அதுல தவறானது எதுன்னு கெஸ் பண்ண போறீங்க. ஓகேங்களா, ஸோ கெஸ் பண்ணுங்க பார்க்கலாம். ஓகே, நான் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு வரேன்.
மோதிலால் நேரு, CR தாஸ் ஆகியோர் காங்கிரஸில் தேர்தலில் போட்டியிட விரும்பினர். ஆமாங்க. சோ இவங்க வந்து காங்கிரஸ் வந்து இப்படி கேட்டுக்கிறதா வேலைக்காக நம்ம என்ன பண்ணுவோம், சட்டமன்றத்துல போய் நம்மளுக்கு தேவையானதை கேட்டு வாங்குவோம், தேர்தலில் போட்டியிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னாங்க சொல்லியிருப்பாங்க. ஓகேங்களா. ஆனா இந்த உலக போர்ல வந்து பாத்தீங்கன்னா இந்தியர்களை கேட்காம வந்து பயன்படுத்துறதால நம்ம ஆளுங்க என்ன பண்ணிருப்பாங்க, நாங்க வந்து தேர்தலில் போட்டியிட மாட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க, பின்வாங்கி இருப்பாங்க. அதனால காங்கிரஸ் போட்டியிடாமலே இருக்கும். இவங்க எவ்வளவு கேட்டு பார்ப்பாங்க, என்ன பண்ண மாட்டாங்க, இவங்க வந்து ஒத்துக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா இவங்க வந்து தனியா வந்து வர ஆரம்பிச்சிருவாங்க. வல்லபாய் பட்டேல், சி ராஜாஜி ஆகியோர் ஒத்தியாமை இயக்கத்தை தொடர விரும்பினார்கள். ஆமாங்க. சோ மோதிலால் நேரு, CR தாஸ் சொல்றதை இவங்க கேட்க மாட்டாங்க. இவங்க என்ன பண்ணுவாங்க, நாங்க வந்து காந்தியோட ஒத்தியாமை இயக்கத்தை நாங்க ஃபாலோ பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணிருப்பாங்க. இவங்க சொல்லியிருப்பாங்க. கரெக்ட் தான். 1923 ஓகேங்களா, பாருங்க 1923ல நேருவும் CR தாஸும் ஜனவரி முதல் நாள் சுயராஜ்ய கட்சியை தொடங்கினார்கள். ஆமாங்க. 1923 ஜனவரி முதல் நாள் தான் சுயராஜ்ய கட்சி என்ன பண்றாங்க, இவங்க வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. இதுவும் கரெக்ட் தாங்க. ஓகேங்களா. 1923 ஜனவரி முதல் நாள். ஸோ ஜனவரி 1 அன்னைக்கு தான் என்ன பண்றாங்க, சுயராஜ்ய கட்சி வந்து என்ன பண்ணப்படுது, ஸ்டார்ட் பண்ணப்படுதுங்க. ஸோ அதனால அவங்க தேர்தலையும் போட்டிடுவாங்க, மிகப்பெரிய அளவில் வந்து நம்ம வெற்றி அடைவாங்க. இதனோட தலைவராக யார் இருப்பார், CR தாஸ் இருப்பாரு. இதனோட செயலாளராக வந்து பாத்தீங்கன்னா மோதிலால் நேரு இருப்பார். இது ரொம்ப முக்கியம் ஞாபகம் வச்சுங்க. 1925 இதன் தலைவர் நேரு இறந்ததால் கட்சி வீழ்ச்சி அடைந்தது. தவறுங்க. ஏன்னா 1925 யார் இறந்துட்டு இருப்பாரு, CR தாஸ் தான் வந்து இறந்துட்டு இருப்பாரு. ஓகேங்களா. அது இல்லாம இதனோட தலைவர் யாருங்க, CR தாஸ் தான். ஏன்னா நேரு வந்து இதனோட செயலாளராக தான் வந்து இருந்திருப்பாரு. ஓகேங்களா. அப்ப CR தாஸ் வந்து டி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். ஓகே, அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 18வது கேள்வி, இரட்டை ஆட்சி அறிமுகம் செய்த திட்டம் எது? சோ இரட்டை ஆட்சி முறையை வந்து அறிமுகம் செய்த திட்டம் எது? சூப்பர். எதுங்க, 1919 இந்திய அரசு சட்டம். ஏதாங்க இதுக்கான சரியான ஆன்சர். சோ 1919 இந்திய அரசு சட்டம் தான் வந்து என்ன பண்ணிருக்கும், இரட்டை ஆட்சி முறையை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அறிமுகப்படுத்திட்டு இருப்பாங்க. ஓகேங்களா. மாண்டேகி செமஸ் போர்ட் சீர்திருத்தம் அப்படின்னு நம்ம இதை சொல்லுவோம். முதல் உலக போர்ல இந்தியர்கள் வந்து உதவியதால அது கைமாறா கொண்டு வந்ததா என்ன பண்ணிருப்பாங்க, இதை கொண்டு வந்திருப்பாங்க. சோ இதுல என்ன பண்ணிருப்பாங்க, சட்டமன்றங்கள்லாம் உருவாக்கப்பட்டிருக்கும், நிறைய விஷயங்கள் நடந்திருக்கும். அதுல இரட்டை ஆட்சி முறை என்ன பண்ணிருப்பாங்க, இதுல தான் அறிமுகம் வந்து செய்யப்பட்டிருக்கும். அப்ப 1919 இந்திய அரசு சட்டம். அடுத்த கொஸ்டின் பாருங்க. 19வது கொஸ்டின், இந்திய அரசு இரட்டை ஆட்சி முறை எப்போது ரத்து செய்யப்பட்டது? இரட்டை ஆட்சி முறை எப்போது ரத்து செய்யப்பட்டது? இதுக்கான ஆன்சர் நான் பார்க்கலாம் பாருங்க. இரட்டை ஆட்சி முறை வந்து பாத்தீங்கன்னா எப்ப ரத்து செய்யப்படும், 1935 இந்திய அரசு சட்டம். ஓகேங்களா. பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ இந்திய அரசு இரட்டை ஆட்சி முறை 1919 வந்து என்ன பண்ணுவாங்க, மாண்டேகி செமஸ் போர்ட் சீர்திருத்தம் மூலமா கொண்டு வருவாங்க. அது 1935 ஆக்ட் மூலமா என்ன பண்ணப்படும், இரட்டை ஆட்சி முறை வந்து என்ன பண்ணப்படும், ஒழிக்கப்படுங்க. ஓகேங்களா. அப்போ 1935 அப்படின்றதா வந்து இதுக்கான சரியான ஆன்சருங்க. ஓகேங்களா. ஏன்னா என்ன பண்ணுவாங்க, சோ மாகாணங்களை தன்னாட்சி வந்து அறிமுகப்படுத்துவாங்க 1935. அடுத்து 20வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. இளைஞர்களை ஒன்று திரட்டி அவர்களை சுயராஜ்யத்தின் உண்மையான வீரர்களாக உருமாற்றுங்கள் என காங்கிரசிடம் கூறியவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் யாருங்க, காந்தியடிகள். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஓகேங்களா. ஏன்னா இந்த சௌரிசாரா நிகழ்வுக்கு பிறகு என்ன பண்ணிருப்பாரு, சோ மக்கள்கிட்டே வந்து அகிம்சை போராட்டத்தை குறித்த விழிப்புணர்வு வேணும்னு சொல்லிட்டு காந்தி நினைச்சிருப்பாரு. அதனால என்ன பண்ணுவாரு, இளைஞர்களே ஒண்ணு சேருங்க, சுயராஜ்யத்தோட உண்மையான வீரர்களா நீங்க உருமாறுங்க, என்ன பண்ணுங்க, இந்த மாதிரி வந்து இந்து முஸ்லிம் ஒற்றுமையும் தீண்டாமை ஒழிப்பு வந்து கொண்டுவாங்க அப்படின்னு சொல்ல முடியாது, காந்தி தான் வந்து சொல்லியிருப்பாரு. அப்ப இதுக்கான ஆன்சர் யாருங்க, காந்தியடிகள் அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 21வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் சாண்டர்ஸ் என்ற அதிகாரியால் கொல்லப்பட்டவர் யார்? சைமன் குழு எதிர்ப்பு போராட்டத்தில் சாண்டர்ஸ். ஓகேங்களா. சோ ஏன்னா இதுக்கப்புறம் 1927 நவம்பர் 8ஆம் நாள் என்ன பண்ணப்பட்டிருக்கும், சோ சைமன்ஸ் குழு வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், அமைக்கப்பட்டிருக்குங்க. ஓகேங்களா. சோ அவங்க வந்து இந்தியாவுக்கு வந்திருப்பாங்க. அதுல வந்து ஒருத்தர் கூட வந்து என்ன பண்ண மாட்டாங்க, இந்தியர்கள் இருக்க மாட்டாங்க. அதனால மிகப்பெரிய ஒரு போராட்டம் வந்து நடைபெற்றிருக்கும். அப்பதான் வந்து பாத்தீங்கன்னா லாலா லஜபதி ராய் அப்படின்றவர் என்ன பண்ணிருப்பாங்க, மிகப்பெரிய போராட்டத்தை கையில் எடுத்திருப்பாரு. அவர் கொடூரமா வந்து சாண்டர்ஸ் அப்படின்ற என்ன பண்ணிருப்பாரு, அடித்தே கொல்லப்பட்டிருப்பாருங்க. ஓகேங்களா. அப்போ இதுக்கான கொல்லப்பட்டவர் யாருங்க, லாலா லஜபதி ராய். யாரோட, சைமன் குழுவோட எதிர்ப்புங்க. ஓகேங்களா. சோ லாலா லஜபதி ராய். ஆனா இந்த சாண்டர்ஸ் அப்படின்றவரை யார் கொண்டு இருப்பாரு, பஞ்சாப் சிங்கம் அழைக்கப்படக்கூடிய அப்புறம் பகத்சிங் தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, சாண்டர்ஸ் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாரு, சாரி பஞ்சாப் சிங்கம் அப்படின்னு லாலா லஜபதி ராய் இவர் கொண்டு இருப்பாரு சாண்டர்ஸ். இவரை வந்து பாத்தீங்கன்னா பகத்சிங் வந்து என்ன பண்ணிட்டு இருப்பாருங்க, சாகடிச்சிட்டு இருப்பாரு. யாரு, இந்த சாண்டர்ஸ். ஓகேங்களா. இதையும் அப்படின்னு ஞாபகம் வச்சுங்க. அப்ப லாலா லஜபதி ராய் அப்படின்றத இதுக்கான ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. நேரு அறிக்கைக்கு எதிராக 14 அம்ச கொள்கையை வெளியிட்டவர் யார்? நேரு அறிக்கைக்கு எதிராக 14 அம்ச கொள்கையை வெளியிட்டவர் யார்? சூப்பர். இதுக்கான ஆன்சர் யாருங்க, முகமது அலி ஜின்னா. பி தாங்க இதுக்கான ஆன்சர்.
ஸோ சைமன் குழு வந்ததுக்கு அப்புறம் என்ன பண்ணுவாங்க, இவங்க சில விஷயங்களை வந்து சொல்லிட்டு போவாங்க. அதுக்கப்புறம் தான் வந்து பாத்தீங்கன்னா என்ன பண்ணுவாங்க, உங்களுக்கான ஒரு இடைக்கால அரசாங்கத்தை வந்து ஏற்படுத்திங்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாங்க, ஆரம்பிப்பாங்க. அதுக்கப்புறம் தான் மோதிலால் நேரு என்ன பண்ணுவார், அவர் ஒரு அறிக்கையை வந்து வெளியிடுவார். ஓகேங்களா? ஸோ அந்த அறிக்கையை தான் வந்து நான் சொல்லுவாங்க நேரு அறிக்கை அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கு எதிராக தான் முகமது அலி ஜின்னா என்ன பண்ணுவாருங்க, ஸோ ஒரு 14 அம்ச கோட்பாட்டை வந்து வெளியிடுவார். ஆனா அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாங்க. ஆனா வெளியிட்டவர் யாருன்னா முகமது அலி ஜின்னா. பி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து 23வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. 1929 டிசம்பர் நடந்த காங்கிரஸ் மாநாட்டிற்கு தலைமை தாங்கியவர் யார்? 1929 1929 டிசம்பர்ல ஒரு மாநாடு வந்து நடைபெறும். அதற்கு தலைமை தாங்கியவர் யார்? சூப்பர். எதுங்க, லாகூர்ல தாங்க அந்த ஐஎன்சி மாநாடு வந்து நடைபெறும். அதுக்கு தலைமை தாங்குவார் யாருங்க, ஜவஹர்லால் நேரு. பி தாங்க வந்து இதுக்கான சரியான ஆன்சர். லாகூர்ல நடந்த ஐஎன்சி மாநாட்டுல யாருங்க, நம்ம இந்த ஜவஹர்லால் நேரு தான் தலைமை தாங்குவாரு. இதுல தான் வந்து என்ன பண்ணுவாங்க, முழு சுதந்திர நாளா வந்து அறிவிச்சு ராவி ஆற்றங்கரையில் என்ன பண்ணிடுவாருங்க, கொடி ஏற்றிடுவாரு. ஓகேங்களா? ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுங்க. அது கீழே இருக்கும் பார்க்கலாம் பாருங்க. எந்த நாள் சுதந்திர திருநாளாக அறிவிக்கப்பட்டு நேரு அவர்களால் ராவி ஆற்றங்கரையில் கொடியேற்றினார்? நேரு என்ன பண்ணிருப்பாரு, ராவி ஆற்றங்கரையில் வந்து கொடியேற்றிருப்பார். எந்த நாள் அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. ஸோ ஜனவரி 26 1930. டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இதனாலதான் என்ன பண்ணிருப்போம், நம்ம ஜனவரி 26 1950 குடியரசு தினமா நம்ம வந்து கொண்டாடி இருப்போம், நேரு வந்து அறிவிச்சதால. ஓகேங்களா? இதை அப்படியே ஞாபகம் வச்சுங்க. அப்போ 1929 லாகூர் ஐஎன்சி மாநாட்டுக்கு தலைமை தாங்கினவர் ஜவஹர்லால் நேரு. அவர் தான் ஜனவரி 26 1930 நாங்க என்ன கொண்டாடுறோம், முழு விடுதலை நாளா கொண்டாடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ராவி ஆற்றங்கரையில வந்து கொடி ஏற்றிருப்பாரு. அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம் பாருங்க. 1930 ஜனவரி 31 நாளுக்குள் நிறைவேற்ற வேண்டும் என்ற காலக்கெடுவுடன் கோரிக்கைகளை யாரிடம் வழங்கப்பட்டது? ஸோ 1930 ஜனவரி 31க்குள்ள நீங்க என்ன பண்ணணும், இந்த கோரிக்கைகள் எல்லாமே எங்களுக்கு வந்து நீங்க நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பாங்க, ஆங்கில அரசு கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கோரிக்கையை வந்து வச்சிருப்பாங்க. அந்த கோரிக்கை யாரிடம் வந்து கொடுத்திருப்பாங்க? சூப்பர். இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, இர்வின் பிரபு. ஓகேங்களா? சோ பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ இர்வின் பிரபு கிட்ட தான் வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அதுக்கான கோரிக்கைகளை வந்து என்ன பண்ணிருப்பாங்க, கொடுத்திருப்பாங்க. சோ பி தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 26வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. சோ உப்பு சத்தியாகிரகம். காந்தி உப்பு சத்தியாகிரகத்தை 78 நபர்களுடன் சபர்மதி ஆசிரமத்தில் இருந்து தண்டி யாத்திரையை தொடங்கிய நாள் எது? சோ என்னைக்கு வந்து தண்டி யாத்திரை வந்து காந்தி வந்து தொடங்கி இருப்பாரு? சூப்பர். என்னைக்குங்க, 1930 மார்ச் மாதம் 12ஆம் நாள். அப்ப சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். மார்ச் மாதம் 12ஆம் நாள் தான் என்ன பண்ணிருப்பாரு, இவர் வந்து எங்கிருந்து சபர்மதி ஆசிரமத்துல இருந்து தண்டி யாத்திரையை நோக்கி ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. எத்தனை பேரோட, 78 நபர்களோட என்ன பண்ணிருப்பாருங்க, இவர் வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா? அப்போ மார்ச் 12 அப்படின்றதான் இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து, தண்டி யாத்திரையில் 24 நாட்களில் 241 மைல் நடந்து காந்தி தண்டி கடற்கரையை அடைந்த நாள் எது? சூப்பர். 1930 ஏப்ரல் 5ங்க. சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அப்ப எப்ப சபர்மதியில இருந்து கிளம்புறாரு, 1930 மார்ச் 12 வந்து என்ன பண்ணுவாரு, அங்க இருந்து கிளம்புவாருங்க. அங்க எங்க போய் அடைவாருன்னா ஏப்ரல் 5ஆம் தேதி போய் எங்க அடைவாரு, நம்ம தண்டியை போய் உப்பு காய்ச்சற போராட்டத்தை வந்து பண்ணுவாருங்க. ஓகேங்களா? அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 28வது கேள்வி. செஞ்சட்டைகள் என அழைக்கப்பட்ட குடை கிட்மட்கர் இயக்கத்தை நடத்தியவர் யார்? சூப்பர். யாருங்க, கான் அப்துல் காபர் கான். பி தாங்க இதுக்கான ஆன்சர். கான் அப்துல் காபர் கான் தான் என்ன பண்ணிருப்பாரு, இந்த செஞ்சட்டைகள் அப்படின்ற அந்த இயக்கத்தை வந்து ஏற்படுத்திருப்பாருங்க. ஓகேங்களா? கான் அப்துல் காபர் கான். இவர் தான் வடமேற்கு எல்லை மாகாணத்துல வந்து பாத்தீங்கன்னா இவர் தான் அந்த உப்பு காய்ச்சும் போராட்டத்துக்கு வந்து தலைமை தாங்கி இருப்பாரு. இவரால் தான் செஞ்சட்டை இயக்கம் அப்படின்னு அழைக்கக்கூடிய குடை கிட்மட்கர் அப்படின்ற இயக்கம் வந்து நடத்தப்பட்டிருக்கும். அடுத்து, காந்தி இர்வின் ஒப்பந்தம் எப்பொழுது ஏற்பட்டது? சோ காந்தி இர்வின் ஒப்பந்தம் வந்து எப்பொழுது ஏற்பட்டது? சோ இந்த மாதிரி உப்பு காய்ச்சம் போராட்டம் சொல்லிட்டு பயங்கரமா நடந்துங்கிறப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க, பிரிட்டிஷ் வந்து பார்த்தா வட்டமேசை மாநாடுகள் நடத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு முடிவு பண்ணுவாங்க. அதன் அடிப்படையில 1930 என்ன பண்ணுவாங்க, ஒரு வட்டமேசை மாநாடு வந்து போடுவாங்க. ஆனா அது என்ன ஆகும், தோல்வியில தான் வந்து முடியுங்க. ஓகேங்களா? யாருமே காங்கிரஸ் எல்லாமே கலந்துக்க மாட்டாங்க, யாருமே ஜெயில இருந்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் 2வது வட்டமேசை மாநாடுல இர்வின் கிட்ட ஒரு பொறுப்பு ஒப்படைக்கப்படும். எப்படியாவது என்ன பண்ணி ஆகணும், காந்தி இந்த வட்டமேசை மாநாடுல நீ கலந்து வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. அதன் அடிப்படையில 1931 நம்ம என்ன பண்ணுவோம், இர்வின் பிரபு வந்து காந்தி கிட்ட பேசுவாரு. காந்தி சில கோரிக்கைகளை முன் வைப்பாரு. என்ன பண்ணணும், அரசு பண்ணிக்கிற எங்க ஆளுங்களை நீங்க வந்து ரிலீஸ் பண்ணணும், வரிகளை வந்து விலக்கணும். அதே போல வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து
நிறைய மாற்றங்களை நீங்க கொண்டு வரணும், இதுக்காக நீங்க பண்ணீங்கன்னா நான் வந்து வரேன் அப்படின்னு சொல்லுவாரு. ஸோ அதனால 2 பேருக்குள்ள ஏற்பட்ட ஒப்பந்தம் தான் அந்த காந்தி இர்வின் ஒப்பந்தம். அப்ப 1931 மார்ச் 5 சி தாங்க வந்து இதுக்கான ஆன்சர். 1931 மார்ச் 5 அன்னைக்கு தான் வந்து காந்திக்கு இர்வினுக்கு இடையே வந்து ஒப்பந்தம் வந்து ஏற்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்து ஆனா அங்க போனா இதை சார்ந்த விஷயங்கள் எதுவுமே வந்து அவங்க பேச மாட்டாங்க. அதனால காந்தி விலகிடுவாரு. மறுபடியும் 2ஆம் வட்டமேசை மாநாடு ஒரு முடிவே இல்லாம போயிட்டு இருக்கும். அடுத்து 3வது வட்டமேசை மாநாடு எப்ப நடைபெற்றது அப்படின்றத உங்களுக்கான கேள்வி. சோ இதுக்கான ஆன்சர் எதுங்க? 1932 நவம்பர் 17 இருந்து டிசம்பர் 24 வரலும் நடைபெற்றிருக்குங்க. ஓகேங்களா? டி தான் இதுக்கான ஆன்சர். ஏன்னா வெளியே வந்ததுக்கு அப்புறம் காந்தி மறுபடியும் வந்து கைது செய்யப்பட்டிருப்பாரு. 1932 நவம்பர் 17 முதல் டிசம்பர் 24 வரலும் தான் வந்து பாத்தீங்கன்னா 3வது வட்டமேசை மாநாடு நடைபெற்றிருக்கும். ஸோ இதுவும் காங்கிரஸ் பெருசா கலந்துக்காது. அதனால வந்து இதுவும் வந்து தோல்வியில் தான் வந்து முடிவடைஞ்சிருக்கும். ஓகேங்களா? 3 வட்டமேசை மாநாடுகளும் சட்டம் அமைதியான அம்பேத்கர் மட்டும்தான் வந்து கலந்து நிற்பாரு. அடுத்து 31வது கேள்வி. வகுப்பு வாரி ஒதுக்கீட்டுக்கு எதிராக காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் அறிவித்த நாள் எது? ஓகேங்களா? சோ இப்ப பாத்தீங்கன்னா இந்த 1932 என்ன பண்ணிருப்பாரு, ராம்சே மெக்டொனால்ட் அப்படின்றவர் வந்து பாத்தீங்கன்னா வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாருங்க. ஓகேங்களா? அக்டோபர் 16 அன்னைக்கு என்ன பண்ணிருப்பாரு 1932 இந்த வகுப்பு வாரி ஒதுக்கீட்டை வந்து சொல்லியிருப்பாரு. இது என்ன வேண்டாம்னா நாங்க என்ன பண்றோம், சோ இந்த இந்திய கிறிஸ்தவர்கள், ஆங்கிலோ இந்தியர்கள், பெண்களுக்கு மற்றும் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு என்ன பண்றோம், நாங்க வந்து குறிப்பிட்ட அளவு இடஒதுக்கீட்டை தரோம் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இது அம்பேத்கர் வந்து வரவேற்றிருப்பாரு. ஆனா காந்தி வந்து என்ன பண்ணிருப்பாரு, நான் வந்து இதை எதிர்க்கிறேன், இது வந்து நான் அதனால சாகும் வரை உண்ணாவிரதம் சொல்றேன் அப்படின்னு சொல்லி பண்ணிருப்பாரு, போயிருப்பாருங்க. எப்பனா 1932 செப்டம்பர் 20 சி தாங்க இதுக்கான ஆன்சர். 1932 செப்டம்பர் 20 அன்னைக்கு தான் என்ன பண்ணிருப்பாரு, காந்தி சாகும் வரை உண்ணாவிரதம் சொல்லியிருப்பாரு. இதுக்கப்புறம் தான் அம்பேத்கருக்கும் காந்திக்கு இடையே பேச்சுவார்த்தை நடந்திருக்கும். அப்பதான் ஒரு ஒப்பந்தம் வரும். அந்த ஒப்பந்தம் தான் பூனா ஒப்பந்தம். ஓகேங்களா? சரி, அதை நம்ம பார்க்கலாம் பாருங்க. அடுத்த கேள்வி. பூனா ஒப்பந்தம் யார் யாருக்கிடையே ஏற்பட்டது அப்படின்னா, யார் யாருக்கிடையே, காந்தி மற்றும் அம்பேத்கருக்கு இடையே ஏற்பட்டதாங்க பூனா ஒப்பந்தம். ஓகேங்களா? ஏன்னா இந்த இடஒதுக்கீடு என்ன பண்ணிருப்பாரு, காந்தி எதிர்த்திருப்பாரு, அம்பேத்கர் வரவேற்றிருப்பாரு. இவருக்கு சாகும் வரை உண்ணாவிரதம் சொன்னதால அம்பேத்கர் என்ன பண்ணிருப்பாங்க, பேச்சுவார்த்தை நடத்தி ஓரளவுக்கு இது காம்ப்ரமைஸ் ஆயிருக்கும். அப்ப என்ன பண்ணிருப்பாங்க, சோ உள்ஒதுக்கீடா வந்து ஒரு 148 இடங்கள் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், ஒடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அடுத்து பாருங்க 33வது கேள்வி. கோயில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்படுவது எது? கோயில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்படுவது. சாரி கேஸ், கொஞ்சம் சின்ன ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்கும், அட்ஜஸ்ட் பண்ணிடுங்க. கோயில் நுழைவு நாள் என அனுசரிக்கப்படுவது எது? சோ இதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா காந்திக்கும் அம்பேத்கர் இடையே வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் பாண்டிங் அதிகமாகுங்க. சோ அம்பேத்கர் கூட காந்தி கொஞ்சம் சேர்ந்து இது பண்ண ஆரம்பிப்பாரு. சோனோட இருப்பிடத்தை வர்த்தால இருந்து எங்க மாத்திருப்பாரு, சத்தியாகிரக ஆசிரமத்துக்கு வந்து மாத்திருப்பாரு. சோ அம்பேத்கரோட கொள்கைகளை ஏத்து இந்த அரிஜன மக்களுக்காக தன்னோட சேவைகளை ஆற்றணும்னு சொல்லிட்டு அரிஜன சேவை சங்கம் அப்படின்ற சங்கத்தையும் ஏற்படுத்திருப்பாரு. கோயில் நுழைவு போராட்டத்தை வந்து அதிகமா வந்து மேற்கொண்டிருப்பாருங்க. அதனால தான் 1933 ஜனவரி 8 ஓகேங்களா, 1933 ஜனவரி 8 தான் கோயில் நுழைவு நாளா வந்து கொண்டாடப்படுதுங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுங்க. 1933 ஜனவரி 8 தான் கோயில் நுழைவு நாளா வந்து கொண்டாடப்படுது. அடுத்து 34வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. கான்பூர் சதித்திட்ட வழக்குடன் தொடர்பற்றவர் யார்? கான்பூர் சதித்திட்ட வழக்குடன் தொடர்பற்றவர் யார்? சோ 1920 வந்து பாத்தீங்கன்னா இந்த கம்யூனிஸ்ட் கட்சி வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல வந்து நிறுவப்பட்டிருக்குங்க தாஷ்கண்ட்ல. ஓகேங்களா? சோ இதனோட தாக்கம் வந்து இங்கேயும் ஏற்பட்டிருக்கும். அதனால 1924 என்ன பண்ணிருப்பாங்க, சில பேரை அரெஸ்ட் பண்ணிட்டு இந்த கான்பூர் சதி திட்ட வழக்கு அப்படின்ற சலுகை வந்து விசாரிச்சிருப்பாங்க. ஓகேங்களா? அதுல யாரானா எம்.என். ராய் இருப்பாரு, எஸ்.ஏ. டாங்கே இருப்பாரு, முசாபர் அகமது இருப்பாரு, எம். சிங்காரவாலர் இருப்பாருங்க. ஓகேங்களா? அப்ப இதுல வராதவர் யாருங்க, எம்.டி. ஆச்சாரியா தான் வரமாட்டாரு. அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். யார் யார் வருவாரு, எம்.என். ராய், டாங்கே, சிங்காரவேலர் மற்றும் முசாஃபர் அகமது வந்திருப்பாங்க. ஓகேங்களா? அப்ப சீதா வந்து இதுக்கான ஆன்சர். அடுத்து 35வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. 1925 அகில இந்திய பொது உடைமை மாநாடு எங்கு நடைபெற்றது? சோ 1925 அகில இந்திய பொது உடைமை மாநாடு எங்க வந்து நடைபெற்றிருக்கும்? சூப்பர். எங்கங்க? கான்பூர். மீதாங்க இதுக்கான ஆன்சர். சோ இந்த கம்யூனிஸ்டுகள் புதுமைவாதிகள் என்ன பண்ணாங்கன்னா அவங்களுக்கு கிடைக்கிற இடங்களை வந்து பயன்படுத்த ஆரம்பிச்சாங்க. அதன் அடிப்படையில் தான் 1925 என்ன பண்ணிருப்பாங்க, கான்பூர்ல அகில இந்திய பொது உடைமை மாநாடு வந்து நடத்தப்பட்டிருக்கும். இதில் தான் சிங்காரவேலர் என்ன பண்ணிருப்பாங்க, மிகப்பெரிய உரை வந்து ஆற்றிருப்பாங்க. இதுக்கப்புறம் தான் அகில இந்திய தொழிலாளர் மற்றும் விவசாயிகள் கட்சியோட மாநாடும் வந்து பார்த்தீங்கன்னா 1928 வந்து ஏற்படுத்தப்பட்டிருக்கும். ஓகேங்களா? இதனோட தொடர்ச்சியா. அடுத்து 36வது கேள்வி. மத்திய சட்டமன்றத்தில் பகத்சிங்கும் பிகே தத்தும் புகைகுண்டு வீசிய ஆண்டு எது?
சோ என்ன பண்ணிருப்பாங்க, பகத்சிங்கும் வி.கே. தத்தும் என்ன பண்ணிருப்பாங்க, புகைக்குண்டை வந்து மத்திய சட்டப்பேரவையில் வந்து வீசியிருப்பாங்க. எந்த ஆண்டு அப்படின்றதாங்க. ஓகே, எந்த ஆண்டுங்க, 1929ங்க. சி தான் வந்து இதுக்கான ஆன்சர். 1929ல தான் அப்படி இருப்பாங்க புகைக்குண்டை வந்து வீசியிருப்பாங்க. ஓகேங்களா. சோ இன்குலாப் ஜிந்தாபாத், பாட்டாளி வர்க்கம் வாழ்க அப்படின்ற முழக்கங்களையும் இவங்க வந்து எழுப்பியிருப்பாங்க. அடுத்து 37வது கேள்வி, சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீது தாக்குதல் நடத்தியவர் யார்? சோ சிட்டகாங் ஆயுத கிடங்கு 1930 1930 என்ன பண்ணிருப்பாங்கன்னா, சிட்டகாங் ஆயுத கிடங்கு மீது என்ன பண்ணிருப்பாங்க, சூர்யா சென் மற்றும் அவரது நண்பர்கள் தான் என்ன பண்ணிருப்பாங்க, தாக்குதல் வந்து நடத்திருப்பாங்க. ஓரளவுக்கு ஆயுத கிடங்குலாம் தாக்கப்பட்டு என்ன பண்ணிருப்பாங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்து அவங்க வந்து அந்த இடத்துல வந்து ஆக்கிரமிப்பு பண்ண ஆரம்பிச்சிருப்பாங்க. ஆனா 1933ல சூர்யா சென் கைது செய்யப்பட்டு என்ன பண்ணிட்டு இருப்பாரு, தூக்கிலிடப்பட்டிருப்பாரு. அப்ப இதுக்கான ஆன்சர் என்னதுங்க, சி தான் இதுக்கான ஆன்சர், சூர்யா சென். அடுத்து 38வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. தாங்கள் பெற்ற அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தும் போது நிர்வாகத்தினரை எதிர்க்கும் திறனை அனைவரும் பெற செய்வதே சுயராஜ்யமாகும் என கூறியவர். சோ ஒருத்தர் பெற்ற அதிகாரத்தை ஒருத்தர் தவறா பயன்படுத்துறாங்க, அவங்களை எதிர்க்கிற அந்த பண்பு வந்து பாத்தீங்கன்னா அனைவரையும் பெற செய்வது, அந்த நிர்வாகத்தை எதிர்க்கிற பண்பு அனைவரும் பெற செய்வதை வந்து பாத்தீங்கன்னா சுயராஜ்யம் என கூறியவர் யார்? சூப்பர், டி தாங்க இதுக்கான ஆன்சர், காந்தியடிகள். ஓகேங்களா. சோ காந்தியடிகள் தான் என்ன பண்ணிருப்பாருங்க, இந்த வாசகத்தை வந்து சொல்லியிருப்பாரு. சூப்பர், அடுத்த क्वेश्चन பார்க்கலாம் பாருங்க. 39, எந்த சட்டத்தின்படி பர்மா இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட்டது? எந்த சட்டத்தின்படி பர்மா இந்தியாவில் இருந்து பிரிக்கப்பட்டது? சூப்பர், எதுங்க, 1935 இந்திய அரசு சட்டம். பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ 1935 ஆக்ட் பிரகாரம் தான் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், இந்தியா பர்மா வந்து இந்தியாவில இருந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், பிரித்து தனியாக கொடுக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா. அப்ப 1935 தான் இதுக்கான ஆன்சர். 1939 காங்கிரசின் காந்தியடிகளின் வேட்பாளராக நிறுத்தப்பட்டவர் யார்? இது ரொம்ப முக்கியமான ஒரு நிகழ்வுங்க. 1939ல இந்த உலகப்போர் ஒரு பக்கம் வந்து போயின்னு இருக்கும். அப்ப காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிருக்கோம், அமைச்சர்களை ஆலோசிக்காம என்ன பண்ணிருப்பாங்க, படைகளை வந்து வாங்கிட்டு இருப்பாங்க. சோ இதனால என்ன பண்ணிருக்கோம், காங்கிரஸ் வந்து அனைத்து அமைச்சர்களும் என்ன பண்ணிருப்பாங்க, பதவி விலகிட்டு இருப்பாங்க. அப்ப ஜின்னா வந்து என்ன பண்ணிருப்பாரு, முஸ்லிம்களுக்கு தனி நாடு வேணும், அவருக்கு ஒரு பக்கம் ஸ்டார்ட் பண்ணிட்டு இருப்பாருங்க. இந்த காலகட்டத்துல நம்ம காந்தி என்ன பண்ணிருப்பாரு, பட்டாபி சீதாராமையாவை தான் என்ன பண்ணிருப்பாரு, காங்கிரஸோட தலைவரா வந்து என்ன பண்ணிருப்பாரு, வேட்பாளரா வந்து அறிவிச்சிருப்பாருங்க. ஆனா எதிர்பாராத விதமா அப்போ சுபாஷ் சந்திர போஸ் தான் வந்து ஜெயிச்சிருவாரு. அவர் தான் வந்து என்ன பண்ணிருப்பாரு, காங்கிரஸோட தலைவரா வந்து ஏத்துப்பாரு. ஆனா காந்தி இதை சுத்தமா ஏத்துக்க மாட்டாரு. ஓகேங்களா. அப்ப அவர் அறிவிச்சவர் யாருன்னா, பட்டாபி சீதாராமையா தான் வந்து வேட்பாளரா வந்து அறிவிச்சிருப்பாருங்க. ஃபார்வர்ட் பிளாக் கட்சியை தொடங்கியவர் யார்? சூப்பர், இதுக்கான ஆன்சர் எதுங்க, நேதாஜி. பி தாங்க இதுக்கான ஆன்சர். சோ நேதாஜி அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா, நான் என்ன சொன்னல, 1939ல வந்து பாத்தீங்கன்னா பட்டாபி சீதாராமையா வந்து பாத்தீங்கன்னா ஏத்துக்காந்தால காங்கிரஸ் வந்து என்ன பண்ணிக்கும், காந்தி வந்து முழுசா ஏத்துக்க மாட்டாரு நேதாஜி. அதனால நேதாஜி என்ன பண்ணுவாருங்க, அங்க இருந்து பதவியில இருந்து விலகி வந்துட்டு ஃபார்வர்ட் பிளாக் கட்சி அப்படின்ற கட்சியை வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. ஓகேங்களா. சோ நீங்க யாருன்னா வச்சு நடத்தீங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டு இந்த கட்சியை ஸ்டார்ட் பண்ணிருப்பாரு. அப்ப நேதாஜி அப்படின்றத இதுக்கான ஆன்சர். வினோபாவே தன் முதல் சத்தியாகிரக போராட்டத்தை ஆரம்பித்த நாள் எது? பாருங்க, வினோபாவே தான் முதல் சத்தியாகிரக தியாகி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அவர் வந்து எந்த நாள் வந்து முதல் சத்தியாகிரக போராட்டத்தை வந்து அறிவிச்சாரு? சூப்பர், 1940 அக்டோபர் 17. ஓகேங்களா. சி தாங்க இதுக்கான ஆன்சர். 1940 அக்டோபர் 17 அன்னைக்கு தான் வினோபாவை என்ன பண்ணிருப்பாரு, தன் முதல் சத்தியாகிரக போராட்டத்தை வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, ஆரம்பிச்சிருப்பாரு. அக்டோபர் 17, நல்லா ஞாபகம் வச்சுங்க. சோ இதுல நீங்க இன்னொரு விஷயத்தை ஞாபகம் வச்சுக்கணும். முதல் தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னா யாரை சொல்லுவோம் அப்படின்னா ஆச்சரிய வினோபாவை சொல்லுவோம். இரண்டாவது தனிநபர் சத்தியாகிரகி அப்படின்னா யாரை சொல்லுவோம்னா ஜவஹர்லால் நேருவை சொல்லுவோம். ஓகேங்களா. மூன்றாவதுனா பட்டேலை சொல்லுவோம். நான்காவதுனா வந்து நேதாஜியை சொல்லுவோம். ஓகேங்களா. இந்த ஆர்டர் நீங்க நல்லா ஞாபகம் வச்சுங்க. சரி, அடுத்து காந்தியால் திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியின் பின்தேதியிட்ட காசோலை என அழைக்கப்பட்டது எது? சூப்பர், எதுங்க, கிரிப்ஸ் தூதுக்குழு. 1942ல வந்த கிரிப்ஸ் தூதுக்குழுவை தான் வந்து காந்தி இப்படி சொல்லியிருப்பாருங்க. ஓகேங்களா. சோ ஸ்டாபோர்ட் கிரிப்ஸ் தலைமையில் என்ன பண்ணப்பட்டிருப்பாங்க, இதுல வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் அரசு வந்து அனுப்பியிருக்குங்க. ஓகேங்களா. சோ இதுல வந்து பார்த்தீங்கன்னா இவங்க மறுபடியும் எப்பவும் போல நாங்களுக்கு டொமினியன் கொடுக்குறோம், அது கூட என்ன பண்ணுவாங்க, ஏமாத்த ஆரம்பிச்சிருப்பாங்க. அதை தான் காந்தி என்ன சொல்லியிருப்பாரு, இது திவாலாகி கொண்டிருக்கும் வங்கியோட பின்தேதியிட்ட காசோலை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருப்பாரு. ஓகேங்களா. அப்ப 1942 கிரிப்ஸ் தூதுக்குழு அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 44வது கேள்வி பார்க்கலாம் பாருங்க. நாம் நமது முயற்சியின் விளைவாக இந்தியாவுக்கு சுதந்திரம் பெற்று தருவோம் அல்லது நாம் அடிமைத்தனத்தை காண உயிருடன் இருக்க மாட்டோம் என கூறியவர்?
நாம் நமது முயற்சியின் விளைவா என்ன பண்ணணும், இந்தியாவுக்கு சுதந்திரம் வாங்கி தரணும். அப்படின்னா நம்மளோட அடிமைத்தனத்தை பார்த்து நம்ம என்ன பண்ண மாட்டோம், உயிருடன் இருக்க மாட்டோம் என கூறியவர். சூப்பர். யாருங்க? காந்தியடிகள். டி தாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ இவ்வளவு நாளா பொறுமையா இருந்த மனுஷன் என்ன பண்ணிருப்பாருங்க, 1942 ஆக்ட்ல என்ன பண்ணிருப்பாருங்க, ஒரு அந்த விஷய நேரங்கள்ல வெள்ளையனே வெளியேறு இயக்கம் வந்து பீக்ல இருந்திருக்கும். அப்ப செய்ய அல்லது செத்துமடி அப்படின்ற வாசகங்களை முன் வச்சிருப்பாரு. இல்லைன்னா சுதந்திரம் பெற்றதான் முக்கிய நோக்கமாக முன் வச்சிருப்பாருங்க. ஓகேங்களா? அப்ப காந்தியடிகள் அப்படின்றதான் இதுக்கான ஆன்சர். அடுத்து காங்கிரஸ் வானொலி யாரால் நிறுவப்பட்டது? காங்கிரஸ் வானொலி அப்படின்ற வானொலி வந்து யாரால் நிறுவப்பட்டது? சூப்பர். இதுக்கான ஆன்சர் எதுங்க? உஷா மேத்தா. சி தாங்க இதுக்கான ஆன்சர். காங்கிரஸ் வானொலி வந்து பார்த்தீங்கன்னா உஷா மேத்தா அப்படின்றவரால் தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும், நிறுவப்பட்டிருக்கும். அடுத்து பாருங்க 46வது கேள்வி. ஆசாத் இந்த் பாட்ச் யாரால் நிறுவப்பட்டது? ஆசாத் இந்த் பாட்ச் யாரால் நிறுவப்பட்டது? சோ நேதாஜி வந்து என்ன பண்ணிருப்பாருங்க, வீட்டு சிறையில இருந்திருப்பாரு. 1941 வீட்டு சிறையில இருந்து வெளியேறி தப்பிச்சு என்ன பண்ணுவாரு, ஆப்கானிஸ்தான் போவாரு. அங்க இருந்து சோவியத் கிட்ட ஹெல்ப் கேட்கலான்னு போகிறப்ப அவங்க கூட்டணி மாறினதால ஜப்பானுக்கு போவாருங்க. சோ ஜப்பானுக்கு போயிட்டு அவர் உருவாக்குறப்ப தான் அங்க மோகன் சிங் அப்படின்றவரை என்ன பண்ணப்பட்டிருக்கும், இந்திய தேசிய ராணுவம் வந்து உருவாக்கப்பட்டிருக்கும். அப்போ உருவாக்கினவர் யாருன்னா மோகன் சிங் தான் வந்து உருவாக்கியிருப்பாரு. பி தாங்க இதுக்கான ஆன்சர். அதுக்கப்புறம் லட்சுமி செக்கல் அப்படின்றவங்க தான் நடத்திருப்பாங்க. அதுக்கப்புறம் தான் நம்பால் கையில் ஒரு யாரு, நேதாஜி கையில் வந்து அது வந்திருக்கும். ஓகேங்களா? அப்போ மோகன் சிங் அப்படின்றவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து வேவல் திட்டம் எப்போது அறிமுகம் செய்யப்பட்டது? வேவல் திட்டம் சூப்பர். 1945ங்க. எப்பங்க? 1945. 1945 ஜூன் 14. 1945 ஜூன் 14 தான் வந்து பார்த்தீங்கன்னா வேவல் திட்டம் வந்து என்ன பண்ணப்பட்டிருக்கும், அறிமுகம் செய்யப்பட்டிருக்கும். ஓகேங்களா? என்ன சொல்லியிருப்பாங்க, நீங்க வந்து ஒரு இடைக்கால அரசாங்கத்தை வந்து ஏற்படுத்திக்கலாம், நீங்க வந்து இது பண்ணிக்கலாம்ன்றது சில விஷயங்கள் என்ன பண்ணியிருப்பாங்க சொல்லியிருப்பாங்க. ஸோ இதனால காங்கிரஸும் வந்து வெற்றி பெற்றிருக்கும், முஸ்லீமும் அந்த தேர்தல் வந்து வெற்றி பெற்றிருக்கும். அடுத்து ஜின்னாவால் நேரடி நடவடிக்கை நாளாக அறிவிக்கப்பட்டது எது? ஜின்னாவால் நேரடி நடவடிக்கை நாளாக அறிவிக்கப்பட்டது எது? சூப்பர். 1946 ஆகஸ்ட் 16. சீதாங்க இதுக்கான ஆன்சர். ஸோ 1946 ஆகஸ்ட் 16 தான் ஜின்னா என்னவா அறிவிச்சிருப்பாங்க, நேரடி நடவடிக்கை நாளா வந்து என்ன பண்ணிருப்பாங்க, அறிவிச்சிருப்பாரு. அதனால என்ன காங்கிரஸுக்கும் முஸ்லீம்களுக்கு இடையே வந்து பார்த்தீங்கன்னா இந்து முஸ்லீம்கிட்டே மிகப்பெரிய ஒரு மோதல் வந்து உருவாயிருக்கும். அப்ப அது நவகாலி மாவட்டம் அப்படின்ற மாவட்டம் வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய அளவில் என்ன பண்ணப்பட்டிருக்குங்க, பாதிக்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்ப 1946 ஆகஸ்ட் 16 அப்படின்றது தான் இதுக்கான ஆன்சர். அடுத்து 49வது கேள்வி. கூற்றை கவனி. 1946 செப்டம்பர் நேரு தலைமையில் இடைக்கால அரசாங்கம் அமைக்கப்பட்டது. கூற்று 1 பாருங்க. ஆமாங்க. ஏன்னா 1946 செப்டம்பர்ல நேரு தலைமையில ஒரு இடைக்கால அரசாங்கம் வந்து அமைக்கப்பட்டிருக்கும். இதன் நிதி உறுப்பினராக ஜின்னா நியமிக்கப்பட்டார். இது தவறுங்க. ஓகேங்களா? முதல்ல என்ன பண்ண மாட்டாங்க, இந்த இடைக்கால அரசாங்கத்தை வந்து ஏத்துக்க மாட்டாரு. ஓகேங்களா? ஜின்னா என்ன பண்ணுவாரு, இடைக்கால அரசாங்கம் வந்து நாங்க வந்து ஏத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இது முஸ்லீம் மீது வந்த ஒரு சவுக்கடி அப்படின்னு முதல்ல விமர்சித்திருப்பாரு. ஆனா அதுக்கப்புறம் ஜின்னா வந்து உடன்பட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் தான் யார, லியாகத் அலி கான். யாருங்க? சோ லியாகத் அலி கான் அப்படின்றவர் தான் நிதி உறுப்பினரா வந்து நியமிச்சிருப்பாங்க முஸ்லீம் லீக் சார்பா. ஓகேங்களா? அப்ப ஜின்னா வர மாட்டாரு. 2வது கூற்று இங்க தவறா இருக்கு. ஜூன் 3 திட்டம் யார் வெளியிட்டு இருப்பாருன்னா மவுண்ட் பேட்டன் தான் வந்து ஜூன் 3 திட்டம் வெளியிட்டு இருப்பாரு. ஓகேங்களா? அப்போ 1 மீன் சரியா இருக்கிறதுனால சீதா வந்து இதுக்கான சரியான ஆன்சர். அடுத்து பாருங்க 50வது கேள்வி. பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய விடுதலை சட்டம் இயற்றப்பட்டது எப்போது? ஸோ பிரிட்டிஷ் நாடாளுமன்றத்தில் இந்திய விடுதலை சட்டம் என்ன பண்ணிருப்பாரு, கிளமெண்ட் அட்லி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து சுதந்திரம் கொடுக்கட்டா வந்து அறிவிச்சிட்டு இருப்பாரு. அதன் அடிப்படையில் என்ன பண்ணிருப்பாங்க, 1947 ஜூலை 18 ஓகேங்களா, ஜூலை 14 என்ன பண்ணிருப்பாங்க, முதல்ல மசோதா கொண்டு வந்திருப்பாங்க. அவங்களோட நாடாளுமன்றத்தில் மசோதா வந்திருக்கும். அது நிறைவேற்றப்பட்டு ஜூலை 18 அன்னைக்கு தான் என்ன பண்ணப்பட்டிருக்கும், சுதந்திரம் வந்து என்ன பண்ணிட்டு இருப்போம் கொடுக்கறதுக்கான அந்த சட்டம் வந்து நிறைவேற்றப்பட்டிருக்கும். ஓகேங்களா? அப்ப ஜூலை 18 அப்படின்றத வந்து இதுக்கான ஆன்சர். அதன் அடிப்படையில் 14 பாகிஸ்தானுக்கும் 15 இந்தியாவுக்கு வந்து சுதந்திரம் வந்து வழங்கப்பட்டிருக்கும். ஓகேங்களா? சோ கைஸ் நம்ம ஒரு 50 கொஸ்டின் வந்து நம்ம வந்து பார்த்திருக்கோம். கண்டிப்பா அந்த 50 கொஸ்டின் உங்களுக்கு வந்து பயனுள்ளதா இருந்திருக்கும். ஓகேங்களா? இதே போல நம்ம என்ன பண்ணுவோம், அடுத்த லெசன் நம்ம வந்து இதுல வந்து பார்க்க போறோம். தமிழ்நாட்டில் விடுதலை போராட்டம் அப்படின்ற பாடம் தான் அடுத்து இருக்குங்க. ஸோ அதை படிச்சுட்டு தயாரா இருங்க. நாளைக்கு அதுக்கான டெஸ்ட்டுக்கான கொஸ்டின் உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்க அதை படிச்சுட்டு நீங்க ஒரு டெஸ்ட் நீங்க போல அட்டன் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டெஸ்ட்டை நீங்க அட்டன் பண்ணிட்டு உங்களோட மார்க் எவ்வளவு அப்படின்றத கமெண்ட்ல சொல்லுங்க. வீடியோ பார்த்தவங்க லைக் பண்ணுங்க. புதுசாக யாரா வந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ தேங்க்யூ கைஸ். அடுத்த வீடியோல நான் உங்களை இதே போல சந்திக்கிறேன்.